அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த நிகழ்ச்சியில் இரு சிறப்பு விருந்தினர்களோடு கலந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலும் நம்மோடு கலந்து உரையாடுவதற்காக நம்மோடு வந்திருக்கக்கூடிய மதுரையில் இருந்து வந்திருக்கக்கூடிய அட்வொகேட் மிஸ்டர் கே மணவாளன். இவர் ஒரு பிரசிடென்ட், சவுத் இந்தியன் ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கவுன்சில், அதனுடைய சவுத் இந்தியன் பிரசிடென்ட். அவரோடு கூட மிஸ்டர் மனோகர், இவர் சவுத் சென்னை கன்சியூமர் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலினுடைய தலைவர். இவர்கள் இருவரும் இந்த ஸ்டுடியோவுக்கு வந்து நம்மோடு கலந்துரையாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் மிகுந்த அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம். 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 இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வங்கி கடன் அட்டைகள் அல்லது கிரெடிட் கார்ட்ஸ் என்பதனை குறித்து கலந்துரையாட இருக்கிறோம். கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ், சார்ஜ் கார்ட்ஸ் இவைகளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். எல்லாம் ஏறக்குறைய ஒரே சைஸில் ISO ஸ்டாண்டர்ட் 7810 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைஸ்ல தான் இதெல்லாம் இருக்கும். இந்த கிரெடிட் கார்டை பற்றி 1887 ஆண்டே எட்வர்ட் பெலோமி என்ற ஒரு நாவலாசிரியர் 14 முறை தன்னுடைய நாவலிலே 1887 இதை குறித்து எழுதியிருக்கிறார். லுக்கிங் பேக்வர்ட், ஈக்வாலிட்டி என்று சொல்லக்கூடிய 2 நாவல்களில் இதை பற்றி குறிப்பிட்டார். 1920 இந்த கார்டுகள் புழக்கத்திற்கு வந்தன. 1966 இருந்து அமெரிக்காவை விட்டு வெளியே முதலாக இந்த கார்டுகள் உபயோகப்படுத்தப்பட்டன. இவைகளை குறித்து இன்னும் பல காரியங்களை இந்த கலந்துரையாடலில் நாம் காணலாம். சார், இப்போ கிரெடிட் கார்டு பற்றி பல காரியங்கள் இருக்கு. 1920 தான் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்க. இந்த 1920 இதை பயன்படுத்த ஆரம்பிச்சதுல இருந்து பல விதமான பிரச்சனைகள் ஆரம்பமாயிடுச்சு. இப்போ முதல்ல எந்த பேங்க் இதை பயன்படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் சொல்ல முடியுமா? பார்க்லேஸ் பேங்க்னு சொல்லக்கூடிய ஒரு பேங்க் 1966 யூகேல இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இது நிறைய பேங்குகள் இதை பயன்படுத்த ஆரம்பிச்சது. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களோடு கலந்துரையாடுறதுல எனக்கு மிக முக்கியமான ஒரு காரியம், ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு. இந்த கிரெடிட் கார்டுங்கிறத பற்றி ஒரு விழிப்புணர்வு, அதுவும் முக்கியமா ஆன்மீக விழிப்புணர்வு, ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ல உருவாகணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிக முக்கியமான நோக்கம். ஸ்பிரிச்சுவல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கணும், அது மூலமா ஜனங்க விழிப்புணர்வு பெறணும் அப்படிங்கறது முக்கியமான ஒரு காரியம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கார்ட்ஸ் இந்தியாவில் வந்துச்சு. இது ஒரு காலகட்டத்திலையும் சரி, இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்திலையும் சரி, இதனுடைய ஈல்ஸ் அண்ட் பெல்ஸ் அல்லது இதனுடைய நல்ல நோக்கங்கள் அல்லது கெட்ட நோக்கம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது, எப்படி இதனால பிரச்சனைகள் வருது, ஜனங்களுக்கு இது பிரயோஜனமாக இருப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு பிரச்சனைகள் இதுல நிறைய இருக்கு. சில வங்கிகள் சில பேரை பார்த்து பயப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சில மனிதர்கள் ஆட்கள் இந்த கார்டை பார்த்து பயப்படுறாங்க. இப்படி ஒரு நிலைமை. இதுக்கு உங்களுடைய கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் கவுன்சிலுடைய தென்னிந்திய பிரசிடென்ட் அப்படிங்கிற முறையில நீங்க இதுக்கு என்ன சொல்லுங்க? கரெக்ட் சார், நீங்க அருமையான கேள்வி சார் கேட்டீங்க. இப்போ அதாவது கிரெடிட் கார்டுன்னு நம்ம சொன்னோம்னா, அந்த கிரெடிட் கார்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நன்மையும் இருக்கு, அதே சமயத்தில் சில தீமைகளும் இருக்கு. கிரெடிட் கார்டுன்னு சொன்னோம்னா அதுல கிரெடிட் கார்டில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சிறிய எழுத்துக்கள்ல ஆங்கிலத்துல இருக்கு. உதாரணமா ஒரு கிரெடிட் கார்டு புரியாத மாதிரி இருக்கு. என்னன்னா கிரெடிட் கார்டுல கடன் வாங்கும் பொழுது 45 நாள்ல அந்த கடன் தொகையை கட்டிட்டோம்னா வட்டி ஒரு வட்டி கூட ஒரு கம்ப்ளீட்டா வட்டியே கிடையாது. ஆனா அது ஒரு நல்ல விஷயம். ஆனா இத வங்கிகள் அத தமிழ்ல நல்ல பெரிய எழுத்துல போட்டோம்னா அந்த கடன் மூலமா அந்த கடன் அட்டையை வாங்கி கடன் வாங்குறவங்க 45 நாளைக்குள்ளே கட்டிடுவாங்க, வட்டி இல்லாம தப்பிச்சிருவாங்க. ஆனா இத ஆங்கிலத்துல சின்ன எழுத்துல எவ்வளவு வாங்கினாலும் வட்டி இல்ல, வட்டி கிடையாது. 45 நாளைக்குள்ள திருப்பி கட்டினா இது ஒரு நல்ல காரியம். ஏன்னா
இன்னைக்கு கந்து வட்டி, பெரிய வட்டி கடன்களை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த 40 ஒரு நாளைக்கே வட்டி போடுறாங்க. ஒரு நாளைக்கே வட்டி போடுறாங்க. கரெக்ட். அதை வந்து நல்ல தமிழ்ல தாய்மொழியில அவங்களுக்கு புரியும் பண்ணமா வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையே தமிழ்லயே நல்லா, ஏன்னா நம்ம நாட்டுல கல்வி அறிவு குறைவு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு தமிழ்ல இருக்கணும். தமிழ்ல இருக்கணும். ஆனா இது உலக பிரகாரமான கார்டா இருக்கிறதுனால இன்டர்நேஷனல் லெவல் அது ரைட். தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகள்ல, இல்லாட்டி ஆங்கிலத்துல சொல்லும் போதே கடன் அட்டை கொடுக்கும் போதே 45 நாளைக்குள்ள கட்டினா உங்களுக்கு வட்டி கிடையாதுங்கிறது தனி விளம்பரமா கூட சொல்லலாம். அது ஓரளவு இல்ல. இப்ப கார்டுல வந்து தமிழ்ல கொடுத்தாக்க இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன், தனியா ஒரு அப்ளிகேஷன்ல அது கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டுல வரக்கூடிய இதுல. ஓகே ஓகே. அடுத்து இன்னொரு இது முக்கியமான விஷயம் சார். இப்போ ஒருத்தருக்கு வந்து 18,000 ரூபாய் தான் அந்த கடன் அட்டையுடைய லிமிட். இவர் போய் ஒரு டிவி வாங்கணும்னு போறாரு. போன உடனே இவருக்கு டிவி ரொம்ப பிடிச்சு போயிருது. ஆனா அதனுடைய ரேட் வந்து 18,050 ரூபாய். சரி, 18,050 ரூபாய். உடனே இவர் என்ன பண்றாரு, 18 டிவியை வாங்காம வர முடியாது. அந்த டிவியை ரொம்ப விரும்பிட்டார். நம்ம ஆளுங்க தான் விரும்பினோடனே போய் டிவி வாங்கணும்னு நினைப்பாங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, 18,050 ரூபாய்க்கு கொடுத்து டிவியை வாங்கிடுறாரு கடன் அட்டையை காமிச்சு. அப்ப 50 ரூபாய் கூடுதலாயிருது. அவருடைய லிமிட் வந்து 18,000 ரூபாய் தான். கூடுதலா ஆன உடனே அதுக்கு வங்கி வந்து என்ன பண்றாங்கன்னா, கடன் அட்டையில உனக்கு லிமிட் காட்டிலும் நீ கூட வாங்கிட்டேன்னு சொல்லி 600 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அதுக்கு பேர் வந்து ஓவர் லிமிட் சார்ஜ். 50 ரூபாய்க்கு. இது வந்து சாதாரண நம்மள பொதுமக்களை வந்து பாதிக்குது. அதாவது அவருக்கு 50 ரூபாய் கூட வந்துச்சுன்னா கூட 50 ரூபாய் கூட போடுங்க. ஆனா 600 ரூபாய் போடுறது எந்த விதத்துல நியாயம்? இதை வங்கிகள் கன்சிடர் பண்ணணும். அதே மாதிரி அவருக்கு டியூ டேட் 20ஆம் தேதி. இந்த கடன் அட்டையில வாங்கின கடனை அடைக்கிறதுக்கான டியூ டேட் 20ஆம் தேதி. அவருக்கு திடீர்னு யாராவது சொந்தக்காரங்க ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்சிடென்ட்ஸ் நடக்கும். திடீர்னு கல்யாணத்துக்கு போக வேண்டி வரும், ஏதாவது ஒரு இது நடந்துடும். இல்ல இது அவங்க அதுக்கு முன்னாடியே ஒரு பேச்சு சொல்லலாம். அவர் இன்கேஸ் வந்து போய் அந்த 20ஆம் தேதி கட்ட முடியல அப்படின்னா அதுக்கு 600 ரூபாய் ஃபைன் ஒரு நாளைக்கு. அந்த இது வந்து அது ரெண்டுக்கும் சேர்த்து அதுக்கு ஒரு வட்டி, அதுக்கு கலெக்ஷன் பிக்கப் சார்ஜ்னு சொல்லி அதுக்கு ஒரு 100 ரூபாய். இப்படி எல்லாம் போகும்போது இவர் ஒரு 1000 ரூபாய் வாங்கினாருன்னா 1000 ரூபாய் கடன் அட்டையில வாங்கி இருந்தாருன்னா இந்த இதே 1400 ரூபாய் வந்துருக்கு. அப்ப இது ஒரு அப்பாவி சாதாரண நுகர்வோர்கள், சாதாரண மனிதர்கள் வந்து கடன் அட்டை பயன்படுத்தும் பொழுது அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வந்துடுது. சாதாரண எப்படிப்பட்டவங்களுக்கு இதை கொடுக்குறாங்க? அதாவது கடன் அட்டைங்கிறது வந்து பொதுவாக அந்த வங்கியில அவங்க கணக்கு வச்சிருந்தாங்கனாலே ஓரளவு கொடுக்குறாங்க. ஆனா அதுல குறிப்பா எங்களை போன்ற வழக்கறிஞர்களுக்கும் போலீஸ் துறை ஏஜென்ட்களுக்கும் தரதில்லை. அது திடீர்னு இப்ப நிறைய போன், அன்னைக்கு கூட எனக்கு திடீர்னு ஒரு போன் கால் வந்துச்சு. போன் கால் வந்த உடனே சார் உங்களுக்கு வந்து அது கிரெடிட் கார்டு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா வேணும் அப்படின்னு நானும் ரொம்ப ஆவலோட வேணும் அப்படின்னேன். நாங்க வந்து ஒரு வங்கியில இருந்து பேசுறோம், உங்களுக்கு சொந்தமாக அது எதிர்க்காருன்னு சொல்லி கேட்டாங்க. அடுத்து நீங்க எந்த வேலை பாக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் அட்வொகேட்டா இருக்கேன். ஐயோ சாரி சார் சொல்லிட்டு உடனே போனை கட் பண்ணிட்டாங்க. அட்வொகேட் போலீஸ்னாலே அது வந்து அவங்க திருப்பி தர மாட்டாங்க அப்படிங்கிற வந்து டியூ கட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட நெருங்க. அதெல்லாம் வந்து வங்கிகள் வந்து மாற்றிக்கொள்ளணும். வங்கிகள் அதாவது வக்கீல் போலீஸ் அப்படின்னாலும் அவங்களுக்கும் கொடுக்கணும். ஆனா இப்ப தர்றதுக்கு நாங்க திருப்பி செலுத்துவோம். நீங்க இந்த வங்கி கார்டு யூஸ் பண்றது இல்ல இந்த பிரச்சனைனாலதான். ஓகே ஓகே ஓகே. இவங்க அப்ளை பண்றதுக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதை தவிர வேற ஏதாவது வச்சிருக்காங்களா? குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா சார். அது ஏதாவது செல்ஃப் எம்ப்ளாயரா இருக்கணும். அடுத்து வந்து அவர் வந்து ஐடி ரிட்டர்ன் சில இதுல கேக்குறாங்க. மேக்ஸிமம் ஒரு சரல் கேக்குறாங்க சார். இதுல இன்னொரு மெயின் பிரச்சனை ஒண்ணு சார். என்னன்னா இதுல வந்து இந்த கடன் அட்டையில ஒருத்தன் கடன் வாங்கிறாரு. ஒருவேளை அவரால் கட்ட முடியல, மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலையில் மாறும். கட்ட முடியலன்னா உடனே என்ன பண்றாங்கன்னா 3 விதமா அதை டீல் பண்றாங்க சார். என்ன அப்படின்னா அந்த ரெக்கவரி டீம்னு ஒரு டீம்கிட்ட ஒப்படைச்சிடறாங்க. அந்த ரெக்கவரி டீம்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யாருன்னா ஏற்கனவே பல வழக்குகள் உள்ள ஆள்கள்ல அதுல இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா பிரைவேட்ல போய் அந்த பேங்க்ல இருந்து போய் ஒப்படைச்சிடறாங்க. இதுக்கு as an advocate அல்லது அது ஒரு காரியம். இன்னொன்னு வந்து நீங்களே ஹியூமன் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் உடைய பிரசிடென்டா இருக்கீங்க சவுத் இந்தியா. இதுக்கு என்ன ஒரு பேங்குக்கு அல்லது வந்து முக்கியமானவங்களுக்கு என்ன அட்வைஸ் நம்ம கொடுக்கலாம்? அதாவது சார் சஜஷன் கொடுக்கலாம், நம்ம சஜஷன் கொடுக்கலாம். ஒரு சின்ன இது சார். என்னன்னா இந்த ரெக்கவரி டீம் வந்து என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்துல போகும்போது நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸோட போய் மரியாதையா சார் அந்த கடன் திரும்ப கொடுத்துருங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ், அது முடிஞ்சிருது. அடுத்து செகண்ட் ஃபேஸ் வந்து என்ன அந்த ஆள் இருக்காரா அப்படின்னு மரியாதை இல்லாம அடுத்து செகண்ட் ஃபேஸ் வந்து வருது. அடுத்து தேர்ட் ஃபேஸ்ல வந்து ஒரு 4-5 பேர் அடியாள் மாதிரி போய் டைரக்டா போய் கதவை போய் டம்முன்னு தட்டுறது. அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் ஒரு மரியாதையானவராக இருப்பாரு. பக்கத்து வீட்டுக்காரன் ஏத்து வீட்டுக்காரெல்லாம் பாக்குற மாதிரி தட்டிட்டு ஃபோர்ஸா வீட்டுக்குள்ள போயிடுறது.
டைரக்டா வீட்டுக்குள்ள போய் வீட்டுல பெட்ரூம்ல போய் உட்காந்துக்கிறது. சீரியஸா சார், நடந்த இன்சிடென்ட் எனக்கு நுகர்வோர்ல ஏகப்பட்ட புகார்கள் வந்ததை வச்சு சொல்றேன். பாதி உட்காந்துட்டு யாரையா என்ன கடன் வாங்கினா கட்ட மாட்டியா, யாரையா கூப்பிடா அப்படின்னு சொல்லி சார். இவர் என்ன சொல்லுவாரு, நான் பேங்க் மேனேஜர்ட்ட எல்லாம் சொல்லிட்டேன் சார், நான் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கேன் சார், வேணும்னா கேளுங்க சார். அது எங்க மேனேஜர் யாரும் அதெல்லாம் கேட்டுதான் வர்றோம், கட்ட முடியுமா முடியாதா? இல்ல இது பேங்க் அந்த பேங்குகளே அனுப்புதா அல்லது வந்து பேங்க் வந்து ரெக்கவரி டீம் ஒப்படைச்சாங்க. ரெக்கவரி டீமும் அமைதியா கேக்குறாங்க, அடுத்து லேயர்ஸ் ஃபோர்ஸை காட்டுறாங்க, அடுத்து வந்து இந்த மாதிரியே போய் உள்ளேயே சட்டப்படி. அருமையான கேள்வி சார். அதாவது அண்மையில கூட சுப்ரீம் கோர்ட்ல இது ஒரு பிரச்சனை வந்து சார். சுப்ரீம் கோர்ட்ல ஜஸ்டிஸ் ஒரு தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திரு ஏஆர் லட்சுமணன் ஜஸ்டிஸ் அவர்களே தீர்ப்பு சொன்னாங்க. அதுல வந்து கடன் வாங்கும் பொழுது அந்த வங்கிகள் அந்த கடன் வாங்கினவர்களுடைய வீட்டுக்கு அடியாள்கள்லாம் அனுப்பி டார்ச்சர் பண்ணி கடனை வசூல் பண்ணக்கூடாது. சட்ட ரீதியான வழிகள்ல தான் அந்த கடனை வசூல் பண்ணணுமே ஒழிய இந்த தேர்ட் டிகிரி மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க சார். அதையும் மீறி பண்றாங்க. இதை போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும் ஏன் நீ கடனை கட்ட வக்கில்லாத ஆளா இருக்கான்னு சொல்லி அவனை இன்சல்ட் பண்றாங்க. அவரை இதை இன்னொரு வகையிலும் பார்க்கலாம் சார். ஜனங்க வந்து இப்படி ஒரு நிலைமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கடன் அட்டைகளை வாங்கிட்டு அப்ஸ்கண்ட் ஆயிடுறாங்க சில பேர். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க இப்படி ஒரு ரெக்கவரி டீம் கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட இது மாதிரி வாங்குற சொல்லணும் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைமைக்குள்ளாக தள்ளப்படுறாங்க அப்படிங்கறத நம்ம எடுக்கலாம்ல. அதாவது எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல, ஒரு சிலர் வந்து நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து கடன் அட்டை மூலமா பல பயன்கள் அடைகிறாங்க. ஆனா அதே சமயத்துல யாருமே ஏமாத்தணுங்கிற எண்ணம் யாருக்கும் பொதுவா வராது. சின்ன ஒரு உதாரணம் சார், இப்ப அதாவது நாணயம் தவறியவர்கள்னு சொல்லி பேங்க்ல வந்து கடன் வாங்கிட்டு கட்ட தவறுனா நாணயம் தவறியவர்கள் போடுறாங்க. அவங்கள டிஃபால்டர்ஸ் தான் போடணும், நாணயம் தவறியவர்கள் போடக்கூடாது. அதாவது கட்ட தவறியவர்கள் போடலாம், ஆனா நாணயம் தவறியவர்கள் போட்டா அவனுடைய சமுதாயத்தில் கூடிய ரெப்புடேஷன் பூரா ஸ்பாயில் ஆகுது டோட்டலா. நாணயம் தவறியவர்கள் அப்படின்னு போடுறது இங்கிலீஷ்ல நம்ம எப்படி சொல்லலாம், அதாவது ஹானஸ்ட் பீப்புள் இல்ல, அப்படி ஹானஸ்ட் அன்ஹானஸ்ட் பீப்புள்ங்கிற மாதிரி வருது. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டலா ஒரு மனிதனுடைய ரைட்ஸை பாதிக்குது. அதுவும் வந்து மனித உரிமை மீறல் மாதிரி தான். அதுக்கு நீங்க ஒரு ஏதாவது ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், ஒரு புகார்கள் அந்த மாதிரி வந்து நீங்க ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா சார் இந்த மாதிரி? அது வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது சார். சரி, நிறைய வந்து இதை வந்து எப்படி கொடுக்குறாங்க. உங்க பர்சனல் லைஃப்ல ஏதாவது கார்டு வாங்கி அந்த மாதிரி பாதிக்கப்பட்டது ஒண்ணும்? நம்ம நண்பர் ஒருத்தர் கார்டு வாங்கியிருந்தாரு. சரி, அவர் வந்து ரெகுலரா கட்டி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தார் கார்டு. நடுவில் சந்தர்ப்ப சூழ்நிலை ஃபால்ட் ஆகி கொஞ்சம் கட்ட முடியாதனால அவர் வந்து டிஃபால்ட் கஸ்டமரா போட்டாங்க. அவர் இல்ல, அவர் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வந்து அவருக்கு பிசினஸ் கொஞ்சம் லாஸ். சார் நான் இதை எப்படி கேக்குறேன், வங்கிகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி கேட்கல, இருந்தாலும் இது ஒரு நியாயமான கேள்வி. ஆமா ஆமா, இன்னைக்கு கந்து வட்டிக்காரங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஒரு கடன் வாங்குறோம். ஆமா, அவங்க அடுத்த நாளே நம்ம கிட்ட வந்து சண்டைக்கு வர்றாங்க, பிரச்சனை பண்றாங்க, பெரிய ப்ராப்ளம் ஆகுது, இதெல்லாம் இருக்கு. சோ இப்படி ஒரு சூழ்நிலையில 45 நாட்கள் நீங்க கட்டவே வேண்டாம், எந்த இன்ட்ரெஸ்டும் கட்டவே வேண்டாம், நீங்க பணத்தை அதுக்கு பிறகு கட்டினா போதும் அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலையில அவங்க ஒரு கடன் அட்டையை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து எந்த விதத்துல பயன்படுத்தணுமோ பயன்படுத்தி நம்ம அதை கட்டி இருக்கலாம்ல, சரியான ஒரு பிளான் பண்ணி அதை வாங்கியிருக்கலாம். ஏன் நம்ம அதுல தவறோம்? அது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சரியான ரீச் ஆவறது இல்ல சில பேருக்கு. ஒரு காரணம் நம்பர் 1. ஓகே, அப்புறம் டீடைல் வந்து இது பேங்க் வந்து வேணும்னு செய்றாங்களா அல்லது வந்து தெரியாம நடக்குதா? தெரியாம நடக்கலாம், இல்ல எப்படி அது பேங்க் அக்கார்டிங் டு தி பேங்க்ஸ். இல்ல சார், அதாவது கொரியர்ல அனுப்புறாங்க அவங்க. சரி, சோ கொரியர் பீப்பிள் வந்து எப்படி வந்து அப்ரோச் பண்ணுவாங்க தெரியல. இல்ல இப்ப நான் அது கேக்குறது என்ன எதுக்குன்னா, பேங்க் வந்து இது வேணும்னு செய்தாங்கன்னா அவங்க அடுத்த காரியத்தை அடுத்தது இது வந்து அதிகமா வசூல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆமா இன்ட்ரெஸ்ட் அதிகமா. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் டேட்ல கட்டினா அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது எதுவும் அமௌண்ட்டுக்கு. சரி, அது இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டேட் மேல கட்டினா இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த பேங்க்குக்கு வந்து ப்ராஃபிட் தான் அது. ஸோ அந்த மோட்டிவ்ல கூட சில பேருக்கு சில பேங்க்ல வேணும்னு பணத்துக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து அதாவது அவர் கட்ட வேண்டிய அமௌண்ட் அதுக்கு வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் வர சொல்ல அதோட கூட சேர்த்துறாங்க. மினிமம் அமௌண்ட் ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க சார். சரி, அது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் டேட்டுக்குள்ள கட்டணும், அந்த அமௌண்ட் டைமிங் கொடுப்பாங்க டேட். ஸோ அந்த டைம்ல வந்து கட்டலினா அது வந்து டிஃபால்ட் ஆயிடும் உங்களுக்கு அமௌண்ட். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து அந்த அமௌண்ட்டை சேர்த்துட்டு அதுக்குண்டான இன்ட்ரெஸ்ட்டும் போட்டுருவாங்க. லாஸ்ட் டைம் கட்ட வேண்டிய அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் இப்போ இந்த மந்த் ஸ்டேட்மெண்ட் வர இன்ட்ரெஸ்டையும் அதுவும் கூட சேர்த்துட்டு இன்னும் அதிகமா வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டுருவாங்க. அதுக்கு வந்து சர்வீஸ் சார்ஜஸ் பிளஸ் வந்து நிறைய சார்ஜஸ்லாம் போட்டுருவாங்க. அது நிறைய சார்ஜஸ்னா அதாவது சர்வீஸ் சார்ஜஸ், லேட் பேமெண்ட் மெயினா போடுவாங்க. அது சார் சொன்னாங்க அதுல வந்துரும். ஏன்னா இந்த அமௌண்ட் அதுலயும் சேருதுனால லேட் பேமெண்ட் சார்ஜஸ் போட்டுருவாங்க.
அப்புறம் ஓவர் லிமிட். உங்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களா, அவங்க கடைசி என்ன ஆச்சு? அவருக்கு வந்து இந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணி நல்லா யூஸ் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வந்து கார்டு வந்து ஃபோன் பண்ணி வந்து சொன்னார், இந்த மாதிரி நான் வந்து பேமெண்ட் வந்து மோட் ஆஃப் பேமெண்ட் நான் வந்து கொஞ்சம் வெளியே அவுட் சைடில் ஒர்க்கில் இருக்கிறேன், அதனால் நான் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், செக் வந்து டெபாசிட் பாக்ஸில் போட்டிருக்கேன், உங்களுக்கு ரீச் ஆகிடும் சொல்லியிருக்காரு அவர். அவங்க வந்து பேங்க்காரவங்க வந்து எதுவும் ரெஸ்பான்ஸ் எடுக்கல. இப்போ நம்ம பேங்க்குக்கு நம்ம பண்ணாலே ஃபோன் பண்ணாலே அவங்க வந்து லைன் வரதுக்கே அவங்க வந்து 1 hour ½ an hour ஆயிடுது. அது எல்லா பேங்க்ல அந்த மாதிரி இல்லையே, சில பேங்க்ல இருக்கு. அதான் அவங்க வந்து லைன் எடுத்து அவங்க வந்து குறிப்பிட்ட பர்சன் கிட்ட பேசுறதுக்கே நம்ம வந்து டீடைல் சொல்லி அவங்க கிட்ட புரிய வைக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. புரிஞ்சு அவங்களுக்கு வந்து செக்கை வந்து அவங்களுக்கு தேவை வந்து நீங்க பேமெண்ட் எப்படி பண்றீங்க கேட்போம். செக்கை டெபாசிட் பண்ணிக்கிறோம் சொன்னார் அவர். இல்ல நீ எங்களுக்கு இன்னும் ரீச் ஆகலங்கன்றாங்க பேங்க்ல. இல்லங்க இப்ப டெபாசிட் பண்ணிருக்கு, அது ரீச் ஆகல நாங்க என்ன பண்ண முடியும் கேட்டுறாங்க பேங்க்ல இருக்கவங்க. அப்புறம் வந்து அந்த பேங்க்ல இருக்க ஆளுங்க வந்து சொல்றாங்க இல்ல இன்னும் செக் வரல, அதே தான் சொல்லினுக்கிறாங்க. இப்போ திருப்பியும் ஒரு வாட்டி ஃபோன் பண்ண அவங்களுக்கே ஃபோன் பண்ணியிருக்காங்க, திருப்பியும் உங்க நம்பர் வாங்கிட்டு திருப்பி நாங்களே ஃபோன் பண்றோம், செக் வந்துடும் நான் செக் பண்றேன் சிஸ்டம்ல செக் பண்ணிட்டு சொல்றேன் நான். சரி திருப்பி சிஸ்டம்ல செக் பண்ணி சொல்லிட்டு உங்களுடைய நண்பருக்கு அது திருப்பியும் செக் இதே ப்ராப்ளம் வந்திருக்கு அவங்களுக்கு. அப்புறம் வந்து ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு அப்புறம் ஒரு ஒன் வீக்ல வச்சுக்கலாம், 1 வீக்ல வச்சுட்டு திருப்பி அவருக்கு வந்து செக் வந்து பேங்க்ல போட்டிருக்காங்க, போட்டு பாஸ் ஆகி திரும்ப அந்த ஸ்டேட்மெண்ட்ல வர சொல்ல அந்த செக் பாஸ் ஆனது வரவே இல்லை. அது ஏதோ ஒரு கேட்டா சிஸ்டம் வந்து ப்ராப்ளம் ஆயிருக்கு, உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் வரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல தான் சார் நீங்க இந்த செக் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு அப்ப இந்த செக் போட்டது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வராதனால அதுக்கு சார்ஜஸ் போட்டாங்க. ஸோ அதனால வந்து அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகி நான் எனக்கு கார்டே வேணாம், நான் வந்து உங்ககிட்ட சரண்டர் பண்ணிட்டேன், இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பேசுறேன் உங்க கையில, நீங்க வந்து பேங்க்ல இருக்கேன்னா நான் வந்து பேங்க் வந்து பேசட்டுமா இல்ல நீங்க வந்து எப்படி பண்ண போறீங்க கேட்டுக்கிறான். இல்ல நாங்க வேணாம் சார் நீங்க வர வேணாம், நான் உங்களுக்கு எங்க நீங்க ஆபீஸா இல்ல ரெசிடென்ஸ் எது கொடுத்துறீங்களோ அங்க வந்து நாங்க பர்சன் அனுப்புறோம் சொல்லியிருக்காங்க பேங்க்ல. ஆனா பர்சனா வந்தாரு, வந்து இந்த மாதிரி செட்டில்மெண்ட் பேசுறோம்னு சொல்லி அவரும் பேசினாரு. வந்து அவர் எங்க நண்பர் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு வந்து அவர் வந்து ஒரு 40,000 அப்படி வாங்கியிருந்தாலும் அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் போட்டு ரொம்ப கொஞ்சம் அதிகமாயிட்டு, அதனால அவ்வளவுதான் கட்ட முடியும் அவர் வந்து பேசியிருக்காரு. நீங்க நண்பர் அப்படின்னு சொல்றவர் வந்து உண்மையில உங்களுக்கு நண்பரா இருந்தவரா அல்லது இந்த கவுன்சிலுக்காக உங்கள்ட்ட ஆலோசனைக்காக வந்தவர? நண்பர் ஆலோசனைக்காக வந்தவர, கவுன்சில்னால ஆலோசனை. அதாவது நம்ம கிட்ட ஒரு ஹெல்ப் மாதிரி கேட்டார், ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுக்குறாரு. இப்போ சார் இது வந்து பேங்க்னால நமக்கு ஜனங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை பற்றி நம்ம பேசலாம். இப்போ பேங்குகளுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கு, இந்த ஜனங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே அவங்க ஓடிக்கிட்டு தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதனால அவங்க நிறைய காரியங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாம் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி வரக்கூடிய சில பிரச்சனைகள் நம்ம பேசுறது எல்லாமே ஒரு சமநிலையில இருந்து தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது அவங்களுடைய பிரச்சனை என்ன நம்மளுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் மூலமா பொதுமக்களுக்கு நிறைய உதவிகள் செய்யுது சார், அதை நம்ம மறுக்கல. பட் அதே சமயத்துல பொதுமக்கள் வந்து பாதிக்காத மாதிரி அந்த ரெக்கவரி எல்லாம் இருக்கணும். அதாவது என்னுடைய இப்ப வங்கிகளுக்கு இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன இருக்க முடியும்? இந்த கடன் அட்டை இது கொடுக்கறதுனால கொடுத்துட்டு இவங்க பின்னாடி அவங்க வர்றதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் என்ன இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது வங்கிகளுக்கு வந்து இந்த கடன் அட்டை கொடுக்கறது மூலமா மேக்சிமம் நன்மை தான். ஒரு சில இடங்கள்ல வசூல் பண்ற இடங்கள்ல இதனால வங்கிகளுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் சார். நான் கன்சியூமர் கவுன்சில் வச்சிருக்கிறேங்கிற முறையில அந்த 45 நாள் கொடுக்கறாங்கன்னு சொன்னீங்க, அந்த 45 நாள் கொடுக்கறதுனால அவங்களுக்கு லாஸ் எதுவும் ஏற்படுறது இல்ல? லாஸ் ஏற்படுறது இல்ல சார், 45 டேஸ் தான். நான் ஒரு கஸ்டமர் தான், ஏன்னா அது வந்து 45 டேஸ்ல ரீஃபண்ட் பண்ணிடுறாங்கல்ல, ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க, அதனால ஒன்றும் ப்ராப்ளம். அது வந்து இந்த மினிமம் பேமெண்ட் போட்டு நன்மைக்காக தானே வங்கிகள், அதனால வந்து இது நீங்க என்ன ஆப்ஸ்டிகல், இந்த ஆப்ஸ்டிகல்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு தடைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரெடிட் கார்டு வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக வந்தது. அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1966ல இருந்து அது ஆரம்பிச்சு அது வந்து கிரெடிட் கார்டுங்கிற பெயர்லயே புழக்கத்திற்கு வந்துச்சு. சோ இது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்றது சார், சில கருத்துக்கள், என்னுடைய கருத்துக்கள் வந்து அந்த லேட் பேமெண்ட் சார்ஜ் 600 ரூபாய் போடுறாங்க, அதை கம்மி பண்ணலாம், அதை குறைக்கணும். அதே மாதிரி அந்த இது உலகம் பூரா இருக்கா, தமிழ்நாட்டுல மட்டும் தான் இருக்கா, இந்தியாவுல இருக்குதா? எனக்கு தெரிஞ்சு இந்தியா பூரா இருக்கு, இந்தியா பூரா இருக்கும், வேர்ல்ட் லெவல் என்னன்னு இருக்கலாம் மேபி. இதுல வந்து இன்னொரு பாயிண்ட் வந்து சார், லேட் ஃபீ சார்ஜை குறைக்கணும். 600 ரூபாய் போடுறது ஒரு 50 ரூபாய் ஆக்கலாம். அதே மாதிரி
இந்த இது சார் அந்த கிரெடிட் கார்டுக்குன்னு ஒரு வரம்பு கொடுத்துருக்காங்களா, 20,000 ரூபாய்க்கு தான் வாங்கணும். அவர் 20,050 ரூபா வாங்கிட்டாருன்னா அவருக்கு ஒரு 600 ரூபா போடுறாங்க. அதையும் குறைக்கணும். இந்த மறைமுக கிட் அண்ட் சார்ஜஸ் அப்புறம் குறைக்கணும். கன்சியூமர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா பொதுமக்களுக்கு. இன்னொரு காரியம் ஒன்று சொன்னீங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஆனஸ்ட் இல்லாத பீப்புள் அப்படின்னு சொல்ல மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்ற ஒரு காரியத்தை சொன்னீங்களா? அது பாவம் ரொம்ப வருத்தமான விஷயம் சார். ஏன்னா சொசைட்டில வந்து மனிதன் வாழ்றதே மரியாதைக்காக. அவங்கள போய் நாணயம் தவறியவர்கள் அப்படின்னா அவர் சொசைட்டில வந்து ஒரு எத்தனை பேர் அந்த பேப்பரை பார்ப்பாங்க, அவங்களுடைய மரியாதை எவ்வளவு டெஃபேட் ஆகும். டிஃபால்டர்ஸ் போடலாம், கட்ட தவறியவர்கள் போடலாம், அதுக்காக நாணயம் தவறியவர்கள் எப்படி சொல்லலாம்? அவர் எத்தனையோ லைஃப்ல நாணயமா இருந்திருப்பாரு, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில கட்ட முடியாம போயிருக்கும். அப்படி அவங்க அது வந்து மனித உணர்வுகளை பாதிக்குது. அந்த இப்போ அப்படி கட்ட தவறியவங்களை இவங்க எந்த விதத்திலயுமே பனிஷ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி குற்றவாளிகள் அதிகமாகிட்டே போயிட்டு வந்து கட்ட இல்லைன்னா செக் கொடுத்துருப்பாங்க, செக் கேஸ் போடலாம். செக் கேஸ்ல 138 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1 வருஷம் ஜெயில் கொடுக்கலாம். செக் கொடுக்காதவங்களுக்கு மேக்ஸிமம் பேங்க்ல வந்து எல்லாம் இது வாங்கிட்டு தானே சார் செக் செக் வாங்குறாங்க. அவங்ககிட்ட எல்லாத்துலயும் கையெழுத்து வாங்குறாங்க, செக்யூரிட்டி வாங்குறாங்க, செக்யூரிட்டி வாங்கிடுறாங்க. இல்ல 138 சொல்றது செக் கொடுத்ததா அவங்க பண்றது. இப்ப செக் வாங்காம கார்ட்ஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க, இவங்க செக் கொடுத்திருக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே இந்த டிஸ்பியூட் வந்திருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன மேல சிவில் லைபிலிட்டி கேஸ் போடலாம். அதாவது எங்களுடைய இதுக்கு அடுத்து வந்து சார், அதாவது இந்த ரவுடிகளை அனுப்பி வசூல் பண்ணக்கூடாது. பிரைவேட் ரவுடிகள்னு எல்லாரையும் சொல்லல, பிரைவேட் ஏஜென்சிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த ஏஜென்சியில சில பேர் வந்து புரட்டுத்தனமா நடக்கிறாங்க. இது நடுத்தர மக்கள் கௌரவமா வாழும் பொழுது அக்கம் பக்கத்துல மரியாதை குறையுது, அவங்கள பாதிக்கும். அதை வந்து நான் என்னன்னா அதை வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட அப்ரோச். இது ஒரு காரியம் செய்யலாமே, ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில்ல இருந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை பேங்குக்கும் தெரிவிக்கலாம், ஜனங்களுக்கும் இது மாதிரி விழிப்புணர்வு கொடுக்கலாம். அதோட இன்னொரு கம்பல் ரெக்வெஸ்ட் வந்து என்னன்னா, பேங்க்ல வந்து ரெக்கவரி டீம் யாரு, அவங்களுக்கு ஏற்கனவே வழக்குகள் இருக்கு. ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்னு வந்துருச்சு, தகவல் தெரிவிப்பு சட்டம். எங்க வங்கியில ஆமா சார், பேங்க்ல தெரியும்படியா எங்க இதுல ரெக்கவரி ஆபீசர் இவர் தான், அவங்களுக்கு இந்த ஏஜென்சிட்ட ஒப்படைச்சிருக்காங்கன்னா அந்த ஏஜென்சி யாரு, அவங்கள யார் இருக்கா. சில பேர் ஏஜென்சிலே ரவுடிகளை வச்சிருக்காங்க, ஏற்கனவே வழக்குள்ளாளர்கள் வச்சிருக்காங்க, அவங்க பொதுமக்கள்கிட்ட ரஃப் ஹேண்டில் பண்றாங்க. அதை பத்தி விவரங்கள் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம. இன்னொரு முக்கியமான விஷயம் சார், அதுல ஒரு வேலை கட்ட முடியாம ஓடிஎஸ்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க சார். ஆமா, அதாவது அந்த ஸ்கீம் வந்து அதாவது ஓடிஎஸ்ங்கிறது வந்து டைரக்டா ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு வச்சுட்டு கடைசி வரா கடன்களை பூரா வந்து இது பண்ணிட்டு அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒன் டைம் செட்டில்மெண்ட்னா 1 லட்ச ரூபாய் ஒருத்தர் தரணும் அப்படின்னா அந்த கிட்ட அந்த ஓவர் கிட்ட ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு எல்லா பேங்க்லயுமே அந்த ரூல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல 1 லட்ச ரூபாய் ஒருத்தர் கடன் தரணும்னா அந்த வட்டி கிட்டி எல்லாம் கழிச்சிட்டு பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குல்ல 40% இருக்கும்னா அந்த 40% கட்ட சொல்லுவாங்க. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ரெக்கவரி டீம் போய் இந்த இவ்வளவுதான் கட்டணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கஸ்டமர்கிட்ட போய், உனக்கு வந்து நாங்க 40% முடிச்சு விட்டுறோம், எங்களுக்கு தனியா 20% கொடுத்துரு, 60 அவனுக்கு ரவுண்ட் பண்ணிடுறோம் சொல்லி இவங்க அதுல ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு 40% மட்டும் பேங்க்ல கட்டி க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து இதெல்லாம் அவேர்னஸ் இல்லாதனால ஜனங்களுக்கு அவேர்னஸ் இந்த நடுவுல புகுந்து அதுல ஒரு இது பண்ணிடுறாங்க. அது வந்து இன்னொன்று சில பேர் வந்து அப்படியே ரெக்கவரி டீம்ல ஆக்சுவலா வந்து அந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு வந்து பாம்பேல இருந்து மேனேஜர் தான் கையெழுத்து போட்டு செட்டில்மெண்ட் கையெழுத்து பண்ணும். இதை என்ன பண்றாங்கன்னா, இந்த ரெக்கவரி டீமே என்ன பண்றாங்கன்னா, இவங்களே ரெக்கவரியில செட்டில்மெண்ட் லெட்டரை கொடுத்துறாங்க. செட்டில்மெண்ட் லெட்டர் கொடுத்து ஒரு கேஸ்லாம் எனக்கு வந்து சார் செட்டில்மெண்ட் லெட்டர் கொடுத்துறாங்க. ஆக பணம் ரைட் 40,000 கட்டியாச்சு, கடன் முடிஞ்சிருச்சு, நடச்சிட்டாரு. ஆனா பாம்பேல இருந்து பணம் கட்ட சொல்லி மறுபடியும் வருது. அது எப்படி இவங்களே எடுத்துட்டு போயிரு, இவங்க இது பண்ணி அந்த மாதிரி எங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அங்க இருக்கு, அங்க இருந்து வரணும். சரி, இப்படி எல்லாம் பிரச்சனைகளுக்கு நம்ம ஒரு குறிப்பான ஒரு ஆலோசனை சொன்னாங்க. ஆமா சார், அதாவது இதுல வந்து கடன் அட்டைங்கிறது நல்ல ஒரு அறிவு. நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க வந்து இதுக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு? ஆமா சார், பொதுமக்களுக்கு என்ன செய்ய முடியும்? பொதுமக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த வங்கிகள் வந்து கடனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நல்ல புரியும்படியா நல்ல தமிழ்லயோ தாய்மொழியோ அதுல சொல்றீங்க. இப்ப நான் சொல்றது என்னன்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு டிஸ்பியூட்டுக்குள்ள மாட்டினவங்க இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன செய்யணும்னா, உடனே நுகர்வோர் கோர்ட்டுன்னு எல்லா மாவட்டங்கள்லயும் இருக்கு. அந்த கடன் அட்டையில வந்து எங்களுக்கு கூடுதல் வட்டி போட்டாங்க, மறைமுக வரிகள் போடுறாங்க, இந்த மாதிரி ரவுடிகள் அனுப்பி மிரட்டினா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்கேஸ் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்காட்டி அந்த கம்ப்ளைண்ட் பதிவு தபால்ல எஸ்பிக்கோ கமிஷனருக்கோ அனுப்பணும். அதுலயும் நடவடிக்கை எடுக்காட்டி கோர்ட்ல டைரக்ஷன் வாங்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் போகாம 45 நாளைக்குள்ள கட்டி பிடிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை அது வந்து முக்கியமான விஷயம் சார். கடன் அதாவது கடன் வந்து கூட சொல்லுவாங்க, கடன் வாங்கினார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க சார். இலங்கை வேந்தன் வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கடன் பெற்றார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னாங்க. கடன் அப்பயே கடன் வாங்கினவங்க வந்து பாவம் ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிருக்காருன்னு சொல்லி அந்த
அந்த வரியில வருது. இந்த இலக்கியத்தை சொன்னதுனால இன்னொன்னு நான் கேட்கிறேன், இது வேற ஏதாவது ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல வேற எங்கேயாவது சொல்லப்பட்டது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியல இதை பற்றி. பைபிள்ல எம் வெர்ஷன் ஒரு வெர்ஷன் இருக்கு. அந்த வெர்ஷன்ல இதை பற்றி தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்கு. நீதிமொழிகள் 23:23 இதை பற்றி தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி விழிப்புணர்வுகள்லாம் ஜனங்கள் மத்தியில வந்துருச்சு அப்படின்னா அங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு எப்படி இதை வாங்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம்ங்கிற எல்லா காரியம். இன்னும் எக்லிசியாஸ்டஸ் 11:1 சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்வெஸ்ட் யுவர் மணி இன் ஃபாரின் ட்ரேட் அண்ட் யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ப்ராஃபிட் இன் டைம்னு பைபிள்ல சொல்லியிருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே அட்வைஸ் இருக்கு. அந்த காலத்துல 7000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட காரியம். சோ 7000 வருஷத்துக்கு முன்னாடி 1887 தான் முதல்ல இந்த வார்த்தை இந்த டேர்மை பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இது சொல்லப்பட்டிருக்கு. 1887 இந்த ஒரு ஆசிரியர், ஒரு நாவல் ஆசிரியர் அதை பயன்படுத்துறாரு. ஒரு பேர் வந்து எட்வர்ட், நான் முதல்ல சொன்னேன், எட்வர்ட் பெலோமின்னு சொல்லக்கூடிய ஒரு நாவல் ஆசிரியர். அதுக்கு முன்னாடியே இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய நல்ல ஆஸ்பெக்ட்ஸ், இதனுடைய மோசமான விளைவுகள், அதை எப்படி பயன்படுத்தினா என்ன செய்யலாம் அப்படிங்கறதெல்லாம் அப்பவே சொல்லியிருக்காங்க. நேயர்களே,